ஹர ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. ஓம் கணராந்த்வா கணபதிகம் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்யன்வன்னோதிபிஸ்ய ரசாதனம் மகாகணாதிபதயே நமः. த்ரியம்பகையாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ வந்தனாத் மிருத்யோர்முக்ஷீயமாமதாத் கௌரி விமாய சஜ்ஜாத் ஏகபதி த்விபதி சதுஷ்பதி அஷ்டாபதி நவபதி பபூவஷி சஹஸ்ராட்சராபரணேभ्यो மன்ன. ஓம் ஹ்ரீ நம சிவாய. புருஷஸ்ய வித்வஸ்ய மகாதேவஸ்ய தீமஹி தன்னோ ருத்ரः பிரச்சோதயாத். தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரः பிரச்சோதயாத். காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கே பிரச்சோதயாத். தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். நான் கொன்னங்கோடு பெருமாள் கோவில் கிராமம் சுப்பிரமணிய கிராமங்களோட ஹரீரவாத்தியரகம் பேசுகிறேன். இப்போ நான் பெங்களூர்ல இருக்கேன். இதுக்கு முன்னால கொன்னங்கோ 60 வருஷம் முன்னாடியோட சமாச்சாரமாக சொல்றேன். அந்த நான் பாலக்காடு நூறனை கிராமம் பாடசாலை 10 வருடம் அத்தியனம் பண்ணிட்டு வந்திருந்தேன். அப்ப எங்க மாமாவகம் பூஜை பண்ணியிருந்தார் கொன்னங்கோடு கிழக்கே கிராமத்தில் சிவன் கோவில். அவர் 20 வருஷமா பூஜை பண்ணியிருந்தார். 1940 60 வரை பூஜை பண்ணியிருக்கார் எங்க மாமா ஐயா கிரமாடுகள். அவர் திடீர்னு காலமானோட கிழக்கே கிராமத்தில் குருவாயூர் மாமாவகம் செக்ரட்டரி பிரசிடென்ட். அவர் என்ன செலக்ட் பண்ணி நீ பூஜை இருக்கணும்னு சொல்லி எங்களை கேட்டார். கிராமத்தில் உள்ளவர்கள் பூர்ண சம்மதத்தோடு கூட என்ன கோவில்ல பூஜைக்கு என்ன ஏற்பாடு பண்ணினால் நான் பூஜை எதுக்கின்றேன். 1960 70 வரை நான் தான் பூஜை பண்ணியிருக்கேனுங்க. நான் பூஜை பண்ற காலத்துல எனக்கு பரிகாரம் ஆயிட்டு சுப்பரையாக்கன்னு இருந்தார் 4 வருடம். சுப்பரை கிராமத்தில் இருக்கான சுப்பரை அவன் சுப்பரை 4 வருடம் இருந்து அவன் படிச்சு அவன் வேலைக்கு போயிட்டான். அப்ப அந்த கோட்டையம் அரசலாடையார் கோட்டையம் எம்பராந்திரி இருந்தார். எம்பராந்திரியோட மருமாநகரம் சுப்பண்ணா. எம்பராந்திரி குருவாயூர் மாமாட்டு എന്റെ മരുമകന് എന്തെങ്കിലും 50 പേർ ജോലിയിൽ പേർ കൊള്ളാൻ சொல்லி குருவாயூர் மாமான்னு கேட்டார். அப்போ குருவாயூர் மாமா சுப்பண்ணாவை எனக்கு பரிகாரம் என்ன பண்ணார். அப்போ சுப்பண்ணா நம்ம பரிகாரனா இருந்தார். அப்போ கோவிலிருந்து ரொம்ப சுபிட்சமான காலம். கிராமத்தில் முழுவதும் பிராமணர் என்ன பெரிய பிரமாணிகள் என்ன இருந்தார். கோவில் நேரத்தை 5 மணிக்கு திறக்கலாம். 5 மணிக்கு அந்த குளத்துல குளிச்சு விட்டு கோவிலை திறந்து விளக்கு போட்டு அங்கே அப்படியே கிராமத்தில் பொண்டுகள் பொருள்கள் குடிச்சு கோவிலை வந்துகிட்டே இருப்பார். பிரதட்சணம் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணி பிக்கிட்டு இருப்பார். கோவிலில் அப்படியே நடக்கும் ருத்ராபிஷேகம் தினம். அது 7 மணிக்கு தீபாராதனை. தீபாராதனை கழிச்சுனாக்கா 9 மணிக்கு உச்ச பூஜை உண்டு. உச்சகார பூஜை. உச்சகார பூஜை கழிச்சு 10 மணிக்கு தான் கோவில் போட்டுறது. சாயங்காலமா அதே மாதிரி சாயங்காலம் அந்த குளத்தில் குளிச்சுட்டு 5 மணிக்கு கோவிலை திறக்கணும். கோவிலுக்கு விளக்கு போட்டுருந்தாக்கா சந்தனக்கா போறனா அம்பாளுக்கு சந்தனக்காப்பெல்லாம் போட்டுருந்தாக்கா பரிகாரம் நேரிஜன தான் சொல்லுவார் சுப்பண்ணா. அதுக்கு முன்னே சுப்பிரமணியம் இருந்தான். பின்ன சுப்பண்ணா பரிகாரம் பண்ணியிருந்தான். சந்தனக்காப்பு சகசராமார்ஜனை லலிதாசரமா அர்ஜுனை சாயங்காலம் அர்ச்சனை செய்ய நிறைய கிராமத்தில் பொண்டுகள் பொருள்கள் தீபாராதனைக்கு இதுவாள் கொட்டு மலர்ந்தெல்லாம் உண்டு. மோளந்தெல்லாம் உண்டு. அன்னைக்கு வாத்தியம் நிறைய பொண்டுகள் பொருள்கள் தீபாராதனைக்கு இதுவாள் 6:30 மணிக்கு 6:30 மணிக்கு தீபாராதனை கழிச்சுனாக்கா பிரசாதம் எல்லாம் கொடுத்து பின்ன 8 மணிக்கு அர்த்தயாமம் 2வது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அர்த்தயாம பூஜை. அதுதான் 60 மணி 9 மணி 9 மணி தான் கதவு பொடிக்கிட்டு வருவோம். പിന്നെ ധനുമാസത്തില് 30 നാளைக்கு ഉത്സവ പൂജ ഉണ്ട്. നേരത്തെ 4 മണിക്ക് കോവിൽ തുറക്കണം. 4 മണിക്ക് കോവിൽ തുറന്ന് അഭിഷേകം பண்ணி പായസം നൈവേദ്യം இதெல்லாம் பண்ணலாம். அது கழிச்சுனாக்கா நித்தியப்படியோட பூஜைகள் தான் நடக்கும்.
வாத்தியம் என்ன பண்ற அந்த காலத்துல நிறைய பண்டல் பொருளாளர் நிறைய வருவார். கிராமத்துல ஒரு கதப்படம் கிடையாது, எல்லாம் பிராமணாக்கள். நிறைய பிரமாணிகளா இருந்தாங்க, அவளோட நமக்கு தெரியும். பின்ன அன்னைக்கு இந்த கோவில் குளத்துங்கள்ல இருக்கப்பட்ட அந்த கண்டங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து சிவன் கோவில் தேவசம் பூமி இயக்குனது கண்டங்கள்லாம். சந்திரன் நாடியார் கிருஷி பார்த்துக்கின்றார், தேவசம் கிருஷியை. அன்னைக்கு நெய்வேலியில் அந்த நெல்லு கரைஞ்சிட்டு இருந்தது, சம்பளம் நெல்லு தான் எங்களுக்கு. கிராமத்துல வைத்தியர்கள் நிறைய இருக்கும். அந்த காலத்துல கிராமத்துல நிறைய படித்த வாத்தியமாரெல்லாம் இருந்தாங்க. நாராயண சாஸ்திரிகள், வைத்திய சாஸ்திரிகள், அம்பி சாஸ்திரிகள், ஐயாகனவாதிகள், கிருஷ்ண வாத்தியார், இவ்வாறு நிறைய வைத்தியார் வாத்தியமாக தான் உள்ளது கிராமத்துல. அந்த இவன் இருக்கானே, அது இதான் ஒண்ணு. அந்த காலத்துல பிச்சமணி வாத்தியார் இருந்தார். பிச்சமணி வாத்தியார் அதாவது பத்ரையோட பாட்டா, பத்ரையோட அப்பா ராஜப்பன், ராஜப்பனோட அப்பா பிச்சமணி வாத்தியார். அவளாம் இருந்தாள். அன்னைக்கு கிருஷ்ண வாத்தியார் இவள இருந்தாள். தனுமாசம் 30 நாளைக்கு உஷ பூஜை உண்டு. அது കഴിച്ചാൽ ധനുമാസം ആർദ്രാതിന് തിരുവാതിര എഴുന്നള്ളത്, തേക്കദർശനിക്ക് എഴുന്നള്ളത്, കാർത്തിക മാസം അത് அந்த கம்பம் குளத்துறது எழுதுறது, இது ஓரோ விஷயங்களா நடந்துகிட்டே இருக்கும். இதான் அந்த பழைய ஆடுகள்லாம் நமக்கு எல்லாரும் தெரியும். 60 வருஷம் முன்னாடி யாரும் இல்லையா. நான் இப்போ பெங்களூர் தேக்கன்னு இருக்கேன். அப்போ கும்பாபிஷேகம் சொல்லி பத்திரிகை வந்தது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ வந்து கிராமத்தில் உள்ளவெல்லாம் இப்போ ஸ்ரத்தையா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கும்பாபிஷேகம் நல்லா நடக்கலாம், எல்லாம் க்ஷேமமா இருக்கலாம், தெரிஞ்சுதா. பின்ன வந்து நான் இப்போ பெங்களூர்ல இருக்கேன், எனக்கு வயசாயிடுது, வர்றது நடக்க முடியறது இல்லை. உபாயத்தை கைது கொண்டிருக்கேன். நான் என் பையனுக்கு உபாத்தியமாக பெங்களூர்ல இடைக்கிடைக்க ஊருக்கு வருவோம். வந்தாக்கா பார்க்கிறோம், வர்றதுக்கு பார்க்கிறோம் என்ன. பின்ன வந்து அந்த பழைய ஆளுகளும் நமக்கு தெரியும். அன்னைக்கு ஆட்சி ராமநாதையர், கோதகம் ராஜகோபாலன், குருவாயூர் மாமோட ராஜு, கரும்புழை ராமையரோட வெங்கட்டோட சம்பந்திய வாழ நமக்கு தெரியும். எனக்கு கிழக்கஞ்சேரி அவளோட எல்லாரும் எனக்கு பழக்கம் உண்டு. எல்லாரையும் அந்த காலத்துல எல்லாரும் திருவாள கோவிலுக்கு எல்லா பிரதோஷத்துக்கும் அபிஷேகம் உண்டு. 3 மணிக்கு கோவிலை திறந்து பிரதோஷம், குருவாயூர் மாமாவோட வகை பிரதோஷம். பிரதோஷம் ருத்ராபிஷேகம் உண்டு, தீபாராதனை உண்டு. அதனால் நல்லா நடந்துருந்தது. நல்ல சைதன்யம் உள்ள சுவாமியாக்கம். அந்த கணபதியாங்கோவில வைத்திய சாஸ்திரி பூஜை பண்ணியிருந்தார். நாராயண சாஸ்திரியால் வேடம் பண்ணியிருந்தார். அது ரொம்ப சைதன்யமான கணபதி, சைதன்யமான சிவன், ரொம்ப விசேஷப்பட்ட சுவாமி. கிராமத்துக்கு என்ன சேமமுள்ள இதாக்குறது. நீங்க ரொம்ப சத்தியா இருந்தா பண்றீங்க. கும்பாபிஷேகம் நல்லா நடக்கட்டும் என்ன. पृथ्वी सुवर्चायुवति सजोषाः पौर्णमास्युदगच्छोभमाना आप्यायन्ते विश्वा उरन्दोहां यजमानाय यज्ञम् विद्यास्मभ्ययर्नवसो भवद्य मित्रं देवमित्रदेयन्नोऽस्तु अनुराधान् हविषा वर्धयन्तः शतं जीवेम शतसवीराः नवो नवो भवति जायमानोऽन्याः केतुषसा मेत्यग्रे भागं देवेभ्यो विदधाध्यायं प्रचन्द्रमास्तिर्दीर्घमायुः नवो नवो भवति जायमानोऽन्याः केतुषसा मेत्यग्रे भागं देवे भ्यो विदधाध्यायं प्रचन्द्रमास्तिर्दीर्घमायुः शतमानं भवति शतायुः पुरुषशतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति वक्षस्वमायुष्यमारोग्यमाविधां शोभमानं महीयते धान्यं धनं वशुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः कल्याणाद्भुतगात्राय कामिदार्थप्रदायिने श्रीमद्वेङ्कटनाथाय श्रीनिवासाय मङ्गलम् श्रीकान्ताय कल्याणदये निधये अब्धिनां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् मङ्गलानि भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु என்ன ஆசீர்வாதம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆசீர்வாதத்தை
வர்றதுக்கு முடியாத சமயத்தில் வந்து பார்க்கிறேன். இப்போ பழைய ஆளுகள் யாரும் இல்லை. ஏன்னா அவள் பிள்ளைகளான்னு இருக்காள். அவளான்னு 5 வயசு 10 வயசு அவளுக்கு. நான் பூஜை பண்ற காலத்தில் பதிலைக்கு வந்து 10 வயசு. அந்த இதுக்கான மணியன் பிள்ளை இருந்தது சுரேஷா அது மணியன் பிள்ளை அவனுக்கு 5 வயசு அன்னைக்கு. என்ன இதான் பழைய ஆளுகள் அவெல்லாம் போயிட்டாள். என்ன ரொம்ப சைதன்யமான கோவில் நல்லா நடக்கிறது. அந்த சுந்தரேஜ குறுக்களை கூட எனக்கு தெரியும். 50 வருடம் முன்னால குறுக்களை எனக்கு தெரியும். அவன் வச்சிருக்கிறவன் இருக்கான். அந்த சுந்தரேஜ குறுக்கள் இப்போ விரப்பட குறுக்கள் அப்பா சுந்தரேஜ குறுக்கள் அவன் நெச்சுவரோட முன்னே தான் வந்திருக்கான். ஒரு 50-60 வருடம் முன்னாடி எனக்கு தெரியும் அவன் சுந்தரேஜனை. அவனோட புண்டையக்கம் வரான் கும்பாபிஷேகத்துக்கு. என்ன பழைய ஆளுகளும் இருந்தால் நல்ல சைதன்யமான சுவாமி கிராமத்தில் தான் இருக்க சேமமா சௌரியமா இருக்கலாம். சதமானம் பவதி சதாயு புருஷேந்திரிய ஆயுஷேவேந்திரியே திஷ்டதி சமஸ்த சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி வந்தோ உத்தரோத்தர விவருத்திரஸ்து. പഴയ ആളുകളുടെ കാര്യം ചുപ്രയോട് വർത്തമാനങ്ങളെ ചുപ്രയുടെ കിടന്നോ